எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பலாப்பழம் ஜிலேபி எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோ பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ பலாப்பழத்தை கொட்டை இல்லாமல் எல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்சியில் நைஸ் பண்ணி எடுத்துக்கணும். 1 கிலோ மைதாவுக்கு 2 கிலோ பலாப்பழம், அந்த விதமாக நம்ம எடுத்துருக்கோம். இது நம்ம ஒரு 1500 ஜிலேபி போகிறதுனால 15 கிலோ பலாப்பழம் எடுத்துருக்கோம். 7 கிலோ மைதா போட்டிருக்கு. நீங்கள் கம்மியாக போடுறதுன்னா 1க்கு 2 போடலாம். 1 கிலோ மைதா 2 கிலோ பலாப்பழம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜிலேபி போடலாம். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஜிலேபி. தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். நல்லா அந்த மாதிரி பலாப்பழத்தை நைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது பலாப்பழத்தில். அப்படியே லைவாக பலாப்பழம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பூரா பலாப்பழம் நம்ம அரைச்சாச்சு. இப்போ அடுத்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு போட்டுக்கலாம். நான் 7 கிலோ மைதா இதை போட்டிருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பலாப்பழத்தை லைவாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா பலாப்பழம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம். தண்ணி ஊற்றினா அதிகமாக இந்த மாதிரி லூஸ் ஆகி போயிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லோ கலரு போட்டுக்கணும். நான் எல்லோ கலர் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம சர்க்கரை ஜீரகம் வச்சுக்கலாம். நான் இதில் 12 கிலோ சர்க்கரை போட்டுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஜீரகம் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கொதி வந்தோடனே நல்லா டைட் பதமாக இருக்கணும். சர்க்கரை பாவு நல்லா டைட் பதமாக இருக்கணும். அடுத்து நம்ம குங்குமப்பூ ஜீரோவில் போட்டுடலாம். ஏன்னா இந்த குங்குமப்பூ அவங்க கேட்டதுனால நாங்களே போட்டிருக்கோம். தேவைன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம். ஏன்னா பார்ட்டிக்கார் குங்குமப்பூ வாங்கி கொடுத்தாங்க, அதனால நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம ஆயில் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இந்த குங்குமப்பூ போடுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுத்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் ஊற்றி ரெடி ஆச்சு. அடுத்து நம்ம இந்த ஆயில் நம்ம ஃபஸ்ட்டு போடுறதுனால ஜிலேபி சுற்றும் போது கீழே பிடிக்கும். அதனால் ஆயில் மைதா லேசாக போட்டுக்கணும்னா அந்த கீழே பிடிக்காது. அதனால் நான் மைதா சேர்த்துருக்கேன் ஆயிலில். பாருங்க, ஆயிலில் லேசாக மைதா சேர்த்தாச்சு. அதனால் அப்படி சேர்த்தோம்னா நம்ம சுற்றும் போது அடியில் அது பிடிக்காது. இல்லைன்னா அடியில் உட்காந்து பிடிச்சிக்கும் பழம் போடுறதுனால. அதுக்காக அந்த மைதா லேசாக ஆயிலில் தூவி விட்டோம்னா அடியில் பிடிக்காமல் க்ளீனாக வந்துடும். அதே இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இது நம்ம மண்டபத்தில் தமிழ்நாட்டில் தான் போடுது. ஆனால் கேரளாவில் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இது ஜிலேபி. இது கேரளாக்காரங்க தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அதனால் நாங்கள் இது போட்டிருக்கோம். நல்லா இது வேக்காடு ஆக கலர் கட்டாயம் ஆகும். கலர் ஆகுனா தான் அது அந்த வேக்காடாகி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட் இது. ஓரளவுக்கு இந்த மாதிரி வேக்காடு வந்துச்சு பாருங்கள். ஜீராவில் அப்படியே லைவாக போட்டுக்கலாம். இது வந்து முறுமுறுப்பு கிடைக்காது, கொஞ்சம் முறுமுறுப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா புல் முறுமுறுப்பு இருந்தால் வேக்காடாகி ரொம்ப தீஞ்சு மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும். சாப்பிடும்போது அந்த பலாப்பழம் டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி எல்லாத்தையும் புல்லை சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஓடனோடனே ஜீரா நல்லா டைட்டாக இருக்கணும். போட்டோடனே ஜீரா நல்லா ஃபுல்லாக இழுத்துரும். சரி நண்பர்களே, இந்த மாதிரி புது புது வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்டே இருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.